இந்தியா vs பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. 5 டேஸ் டெஸ்ட்டை வந்து 3.5 டேஸ்க்குள்ளே முடிச்சு இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. சேப்பாக்கில் நடந்த இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ண அஸ்வின் வந்து ஒரு சூப்பரான செஞ்சுரி அடிச்சாரு. ஹோம் கிரவுண்டில் சென்னை ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு சூப்பரான செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து 144 for 6ன்னு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அஸ்வின் வந்து செஞ்சுரி அடித்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போனார் இந்தியாவை. செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் வந்து ஒரு சூப்பரான 6 விக்கெட் ஆல் எடுத்தார். அஸ்வின் வந்து பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி ஒரு ஆல் அரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில். அது ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கத்தில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அஸ்வின் கிட்டேருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் கூட சேர்ந்து ஜடேஜா வந்து 86 ரன்ஸ் அடித்து 199 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த 199 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பால் இந்தியா வந்து 166 ரன்ஸ்லேருந்து 376 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் பண்ட் வந்து ஒரு சூப்பரான செஞ்சுரி அடித்தார். ஆக்சிடென்ட் ஆகி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐபிஎல்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு இப்போ டெஸ்ட் மேட்ச்சு ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், செம்மையான ஒரு செஞ்சுரி ரிஷப் பண்ட் கிட்டேருந்து. சுப்மன் கில்லும் ஒரு சூப்பரான செஞ்சுரி அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் இவங்க 2 பேரோட செஞ்சுரியால் ரிஷப் பண்ட் கில்லோட 167 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பால் இந்தியாவால் ஒரு ஹியூஜ் டார்கெட் செட் பண்ண முடிஞ்சுச்சு. அதாவது 515 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ண முடிஞ்சுச்சு இவங்க 2 பேரோட செஞ்சுரியால். பூம்ரா வந்து 2 இன்னிங்ஸ் எடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்தார். ஜடேஜா 2 இன்னிங்ஸ் எடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்தார். பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஜடேஜா கிட்ட இருந்து. சிராஜ் 2 இன்னிங்ஸ் எடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆகாஷ்தீப் 2 இன்னிங்ஸ் எடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பங்களாதேஷ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பங்களாதேஷ் பவுலர் ஹசான் மஹமூத் ஒரு சூப்பரான 5 ஃபார் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் கேப்டன் சாண்டோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினாரு. 86 ரன்ஸ் அடித்தார். செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை ஜெயிச்சிருக்காங்க சேப்பாக்கத்தில். ரோஹித் சர்மா சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணார். பவுலிங் சேஞ்சும் சூப்பராக பண்ணார். ஃபீல்டிங் செட்டப்பும் செம்மையாக செட் பண்ணார் ரோஹித் சர்மா. சூப்பரான கேப்டன்சி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து. இந்த வின்னோட இந்தியா வந்து 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸை வந்து 1-0 அப்படின்ட்டு லீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கோலியும் ரோஹித் சர்மாவும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. செகண்ட் டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டெஸ்ட் கான்பூரில் நடக்க போகுது. இந்த செகண்ட் டெஸ்ட்டை வந்து இந்தியா ஜெயிச்சு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைனா பங்களாதேஷ் கம்பேக் கொடுத்து இந்த சீரீஸை 1-0 அப்படின்ட்டு ட்ரா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.